பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் ரயில் நிலையத்தை தொழிற்சங்கத்தினர் கூட்டமைப்பின் சார்பாக ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், விவரங்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், குறிப்பாக விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுத்துறையை தனியாருக்கு விற்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் கடலூர் சீமாட்டி கார்னர்ல இருந்து அவர்கள் ஊர்வலமாக சென்று திருப்பாதிரிப்புலியூர் ரயில் நிலையத்தில் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சரியாக 11 மணி அளவில் திருச்சி சென்னை தோழன் எக்ஸ்பிரஸ் விரைவு வண்டியை அவர்கள் தடுத்து நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால சற்று நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை தடுத்து நிறுத்திய காவலர்களுடன் தள்ளும் முள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்ட நிலையில காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்ததாக அழைத்து சென்றிருந்தனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சங்கம் ஏஐடிசி, அகில இந்திய விவசாய சங்கம் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கமும் அது இல்லாமல் திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சற்று நேரம் ரயில் தாமதமாகவே அந்த திருப்பாப்புலியூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.